இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்க பிரச்சனைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பதற்றம் தணிஞ்சிட்டு இருக்க இந்த டைமில் ஐநா சபையில் வச்சு இஸ்ரேலும் ஈரானும் ஒரு பெரிய வார்த்தை போரில் ஈடுபட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இதே டைமில் அமெரிக்காவோட அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பானது வெளியில் வந்திருக்கு. 7 மிசைல் தான் இது வரைக்கும் இஸ்ரேலோட ஏர்பேஸ் மேலே நடந்த அட்டாக்ல இந்த எல்லா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் தாண்டி உள்ளே போயிட்டு அட்டாக் பண்ணதா சொல்லப்படுச்சு. ஆனால் இன்னைக்கு அமெரிக்காவோட இந்த அஃபிஷியல்ஸ் ஒரு விஷயத்தை ஒத்துட்டு இருக்காங்க. உள்ள நுழைஞ்சது 7 மிசைல்ஸ் இல்லை, மொத்தமாக 9 மிசைல்கள் இஸ்ரேலோட இந்த அளவு டிஃபென்சஸை தாண்டி உள்ளே போயிட்டு அடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்டையும் ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்டையும் முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நடுவில் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு சிறப்பான சம்பவத்தை அமெரிக்காவை வச்சு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, ஈரானோட இந்த தாக்குதல் நடந்தப்போ இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஒரு பெரிய டேமேஜும் அதிகமாக இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ்க்கோ இல்லை அந்த ஏர்பேஸ்க்கோ ஏற்படலை. வெறும் ரன்வேல ஒரு சில இடங்களில் மட்டும்தான் டேமேஜ் ஏற்படுச்சு. மற்றபடி எல்லா மிசைல்ஸுமே மிஸ்ஃபயர் ஆகி கீழே விழுந்துச்சு. உள்ளே வந்த அந்த 7 மிசைல்ஸும் மற்ற எல்லா ஏவுகணையுமே நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ அமெரிக்காவோட இந்த தகவலின்படி, அமெரிக்காவோட அஃபிஷியல் சொல்லியிருக்க இந்த தகவலின்படி இஸ்ரேலோட C-130 டிரான்ஸ்போர்ட்டர் வகை விமானம் ஒன்று அதிக சேதத்துக்கு உள்ளாகியிருக்கு இந்த ஒரு மிசைல் தாக்குதலில். அதே மாதிரி இன்னைக்கு இஸ்ரேல் ஈரானால் ஃபயர் பண்ணப்பட்டு இன்டர்செப்ட் பண்ணப்பட்ட எல்லா மிசைல்ஸுமே டெட் சி பகுதியிலேருந்தோ இஸ்ரேலோட பார்டர் ஒட்டியோ எல்லாத்தையுமே திரும்ப ரீகலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதே டைமில் ஐநா சபையில் இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, ஈரானோட இந்த IRGCன்றவங்க ஹிட்லரோட இன்னொரு படம் மாதிரி மாறிட்டு இருக்காங்க. இவங்களை மட்டும் நம்ம கண்டுக்காம விட்டோம்னா, இல்லை ஈரானோட இந்த தாக்குதல்களை நம்ம கண்டனம் தெரிவிக்காம விட்டுட்டோம்னா கண்டிப்பா உலகத்தை இவங்க பின்னோக்கி கொண்டு போயிடுவாங்க. யாராலையும் முடிக்க முடியாத ஒரு பிரச்சனையை இவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ஈரான் மேல ஒட்டுமொத்தமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. இதுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, ஈரான் பண்ணதில் எந்த விஷயமும் எங்களுக்கு தப்பாக தெரியல. மற்ற நாடுகள் மேலே இன்னொரு நாடு அவங்களோட எம்பசி மேலே தாக்குதல் நடத்தினா அவங்க என்ன செய்வாங்களோ, இல்லை டிஃபென்சிவ் பர்பஸ்க்காக அவங்க என்ன பண்ணுவாங்களோ அதை தான் நாங்களும் பண்ணியிருந்தோம். இஸ்ரேல் தான் மனிதாபிமானமற்ற பல செயல்களை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நாடுகளும் நிற்க வேண்டியது ஈரானுக்கு எதிராக இல்லை, இஸ்ரேலுக்கு எதிரான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு இருக்க இந்த டைமில் இது மிடில் ஈஸ்ட்ல ஒரு யுத்தத்துக்கான காலம் கிடையாது. ஏற்கனவே பல போர்களால் உலகத்தோட பொருளாதாரம்ன்றது ரொம்பவே மோசமான ஒரு நிலைமையில இருக்கு. இந்த டைமில் மிடில் ஈஸ்ட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது உலகத்தோட இயங்குற தன்மையே மாத்திரும்னு சொல்லிட்டு இந்த பேச்சுவார்த்தை மூலமா இது எல்லாத்தையுமே முடிச்சுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதே டைம்ல உக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் மேல ஈரானோட தாக்குதல்ன்றது மறக்கவே முடியாத ஒண்ணு. உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும், குறிப்பா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எந்த அளவுக்கு உதவிகள் பண்றாங்களோ அதே அளவுக்கு உதவிகளை உக்ரைனுக்கும் பண்ணணும். ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட தாக்குதல்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. எல்லாரோட கவனமும் இஸ்ரேல் பக்கம் திரும்பிட்டு இருக்கிறதுனால உக்ரைனுக்கு வர வேண்டிய உதவிகள் தாமதமாகும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு இன்னொரு டைம் உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்திருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு 2-3 நாட்களாக நீங்க எதுலையுமே எந்த ஒரு நியூஸ்லையுமே பார்த்துருக்க மாட்டீங்க ரஷ்யா உக்ரைன் சம்மந்தப்பட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. மீடியாவோட கவனம் முழுக்கவே இந்த அளவுக்கு திரும்புறப்போ நாடுகளோட கவனம் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பா ஜெலன்ஸ்கி பக்கமோ இல்ல உக்ரைன் பக்கமோ திரும்பாதுன்றது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதை தான் அவர் இந்த விஷயத்துல மறைமுகமா சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்த விஷயம், இந்தியாவோட ஃபாரின் மினிஸ்டர் இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட ஒரு ஃபோன் காலில் பேசியிருக்காரு. நிலைமையை நாங்கள் ரொம்பவே கவனிச்சுட்டு வரோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னன்றதை நம்ம 2 நாடுகளும் சேர்ந்து முடிவு பண்ணலான்ற ஒரு தகவலானது இதன் மூலயமா தெரிய வந்திருக்கு. அதே டைம்ல ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் கிட்டையும் இவர் ஃபோன் காலில் பேசியிருக்காரு. இந்த கால்ன்றது எதை மையப்படுத்தினா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இஸ்ரேல் கூட தொடர்புடைய ஒரு கார்கோ ஷிப்பானது ஈரானால சீஸ் செய்யப்படுது. இப்படி சீஸ் செய்யப்பட்டதுல 17 இந்தியன்ஸ் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவலானது வெளியில வந்தது. இந்த 17 பேரை ரிலீஸ் பண்றதுக்காக இந்த பேச்சுவார்த்தையானது நடந்தவும் சொல்லப்படுது. இந்த பேச்சுவார்த்தையோட முடிவுல ஈரான் கிட்ட இருந்து என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, இந்தியாவோட அதிகாரிகள் இந்த 17 பேரையும் சந்திக்கிறதுக்கான பர்மிஷனை ஈரான் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். இது இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா மற்ற எந்த ஒரு நாடு கேட்டிருந்தாலும் இதை ஈரான் உடனே பண்ணியிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கும் ஈரானுக்கு நடுவில் ஒரு நல்ல நட்புறவு இருக்கிறதுனால இந்தியா கேட்ட இந்த ஒரு விஷயத்தை ஈரான் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்ததா இஸ்ரேலோட வார் கேபினெட் மினிஸ்டர் பென்னி கேன்ஸ் ரொம்பவே ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனையானது பதில் சொல்லாமல் விடப்படாது. ஈரான் பண்ண தாக்குதலுக்கு
நாங்கள் உரிய நேரத்தில் பதிலடி கொடுப்போம், ஈரான் இதுக்கான விலையை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு டைம் ஈரானை எச்சரித்திருக்காருன்னு சொல்லலாம். இதே டைமில் நிறைய பேர் இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக இஸ்ரேல் ஒரு ரிட்டாலியேஷன் அட்டாக்கை ஈரான் மேலே பண்ணாமல் விடவே மாட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலோட வரலாறை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும். இஸ்ரேல் ஒரு டைம் அவங்க மேலே யாருன்னா கையை வைக்கணும்னு நினச்சாலே அவங்க அடுத்ததாக அந்த ஒரு தாக்குதலும் நடத்தக்கூடாதுன்றதுல ரொம்பவே குறியாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. இப்போது ஈரான் இப்படி ஒரு தாக்குதல் பண்ணது இஸ்ரேலோட ஈகோ டச் பண்ண மாதிரியே ஆயிடுச்சு. அதுலேயும் நியூக்ளியர் சைட்ஸ் எல்லாம் நாங்கள் அடிப்போம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கிட்ட இருந்து ஒரு பெரிய எச்சரிக்கை வந்ததுக்கு அப்புறமா கூட இப்படி ஒரு தாக்குதலை ஈரான் பண்ணியிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க்காக விழுந்திருக்கு. இந்த டைமில் எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, கண்டிப்பாக இஸ்ரேல் ஏதோ ஒரு ரிட்டாலியேஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க இந்த மாதிரி நியூக்ளியர் சைட்ஸை அடிக்கணும்னு நினச்சாலும், இஸ்ரேல் போயிட்டு ஈரானுக்குள்ளே ஒரு நியூக்ளியர் சைட்டை அடிக்கணும்னு நினச்சாலும் அது இஸ்ரேலோட விமானப்படைக்கு இப்போ ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். ஏன்னா ஏரியல் ரீஃபியூலிங் இல்லாமல் எந்த ஒரு விமானத்தாலையும் இங்கே இஸ்ரேலிருந்து என்னதான் அட்வான்ஸ்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் கிளம்பினாலும் அந்த டேங்கர் விமானங்களோட உதவி இல்லாமல் ஈரானோட ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே இந்த விமானங்களால் நுழைய முடியாது. அதே மாதிரி ஈரானோட நியூக்ளியர் சைட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வெல் ப்ரொடெக்டடாக மலைகளுக்கு நடுவுலையும் இல்லை மலைக்குன்றுகளுக்கு கொடைஞ்சும் அந்த மாதிரி இடத்துல இவங்களோட நியூக்ளியர் சைட்ஸை வச்சுருக்காங்க. இது எல்லாத்தையும் இஸ்ரேல் அடிக்கணும்னா அதுக்கு பக்காவான பிளானிங்கும் அமெரிக்காவோட உதவியும் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோட உதவி இல்லாமல் இதை இஸ்ரேலால் பண்ண முடியாது. திரும்ப எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு அவசரத்தில் இஸ்ரேல் ஏதாச்சும் பிளான் பண்ணாலும் திரும்ப அது இஸ்ரேலுக்கு ஒரு அடியாக தான் விழும். ஈரானியன் ஏர்ஸ்பேஸ்க்குள்ளே நுழைய போய் அதை ஈரான் சுட்டு வீழ்த்திட்டாங்கன்னா அது இஸ்ரேலுக்கு இன்னொரு பெரிய கெட்ட பேராயிடும். அதே டைமில் G7 நாடுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் பண்ணுற எல்லாத்துக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் நினைக்கக்கூடாது. இப்போதைக்கு ஒரு ரீஜனல் டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு இஸ்ரேல் இந்த விஷயத்தில் அமைதி காத்தவன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களோட கூட்டறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இதனால இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போது எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். அமெரிக்காவோட சப்போர்ட் அவங்களுக்கு கொஞ்சம் இந்த விஷயத்தில் இருந்ததுன்னா கூட இந்நேரத்துக்கு ஈரானை எப்படி வேணால் அடிச்சிருப்பாங்க. ஆனால் டைரெக்டாகவே அமெரிக்கா இந்த பிரச்சனையில் நாங்கள் பேக்கப் கொடுக்க மாட்டோம், ஒரு அஃபென்சிவ்க்கு நாங்கள் பேக்கப் கொடுக்க மாட்டோம் சொன்னதுக்கப்புறம் இஸ்ரேல் இப்போ ஒரு சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ணணும்னு தோணுது, ஆனால் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்க. அடுத்ததா ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஊடக தகவல்கள் ஒரு விஷயத்த சொல்லுது. இந்த தாக்குதலானது நடக்கிறதுக்கு 72 மணி நேரங்களுக்கு முன்னாடியே ஈரான்ல இருந்து அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான திட்டத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான்ல இருந்து முன்கூட்டியே தகவல்கள் சொல்லப்பட்டதாகவும் அதன் காரணமாக தான் இஸ்ரேலாலையும் அமெரிக்காவிலையும் ஒரு சினாரியோக்கு ப்ரிப்பேர்டாக இருந்து இந்த அளவுக்கு அதிகமான ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தினதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த இடத்துல இந்த விஷயம் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா உண்மையிலே ஈரான் ஒரு வார்னிங்கை அமெரிக்காவுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா ஈரான் இந்த தாக்குதலை ஒரு அட்டாக்காக நினச்சி இஸ்ரேல் மேலே பண்ணியிருக்க மாட்டாங்க. எங்கள் கிட்ட இருக்க மிசைல்ஸால் உங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை பிரீச் பண்ண முடியுன்றதை காட்டுறதுக்காக மட்டும்தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்கன்னே சொல்லலாம். அடுத்ததாக இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா ஈரானோட பிரசிடென்ட் எப்ராஹிம் ரைசி அவர்கள் முதல் முறையாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருக்க எல்லா மக்களுமே ஒன்றா நின்று இப்படி ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கோம். இது எதிரிக்கு நம்ம கொடுத்துருக்க ஜஸ்ட் ஒரு வார்னிங் மெசேஜ் மட்டும்தான். நம்மளால் எந்த அளவுக்கு செய்ய முடியும், நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியுன்றதுக்கு இது ஒரு தொடக்கம் தான். இன்னமும் ஏதாச்சும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நம்மளோட பதில்ன்றது இதை விட பல 100 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதே டைமில் இப்போ ஜார்டன்ல இருந்தோ இஸ்ரேலோட பார்டரை ஒட்டி இருக்க பகுதிகளில் இருந்து நிறைய விஷுவல்ஸ் ஆனது வெளியாகிருக்கு. ஈரானோட ட்ரோன்ஸ் நிறைய மிஸ்ஃபயர் ஆகி பப்ளிக் இருக்க பகுதிகளில் விழுந்து வெடிச்சு சதறி இருக்கு. அதோட விஷுவல்ஸ் இப்போ வெளியாகிருக்கு. நிறைய பேர் இப்போ இதை வச்சு என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஈரான் கிட்ட இருக்க மிசைல்ஸ்க்கோ ட்ரோன்ஸ்க்கோ துல்லிய தாக்குதல் நடத்துறதுக்கான எந்த ஒரு தன்மையும் கிடையாது. இங்க பாருங்க, அவங்க லான்ச் பண்ண ட்ரோன்ஸே பப்ளிக் பகுதிகளில் விழுந்து வெடிச்சு சதறி இருக்குன்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிராக திரும்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க அந்த அப்டேட்ஸ் இவ்வளவு தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லலாம், ஈரான் இந்தியா நட்புறவுகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமெரிக்காவோட பேச்சை கேட்காம இஸ்ரேலால் ஒரு தாக்குதலை ஈரான் மேலே பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இவங்க விடுவது உங்கள் எல்லாருக்கே.